இந்தியாவில் தான் வந்து லோயஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து டேக்ஸே ஃபைல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து மாதம் 1 லட்சம் ரூபாய் கூட நீங்கள் லாபம் பண்ணீங்கன்னாக்க, அதாவது வருமானம் ஒரு சேலரிட் இன்கம் மாதிரி ஒரு 1 lakh மாதிரி வந்தால் கூட நீங்கள் வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஆனால் வந்து நில் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் போதும். ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 5% ஃபைல் பண்ணால் கூட, இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இன்ஃபோசிஸ் இந்த மென்பொருள் நிறுவனத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கனாக்க, எல்லா விதமான இதையும் லூப் ஹோல்ஸையும் வந்து லாக் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்னும் கூட இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து ஒன்லி ITR 1 அண்ட் ITR 4 இது மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர, இன்னும் ITR 2 ரிலீஸ் பண்ணல, ITR 3 ரிலீஸ் பண்ணல, ITR 5 ரிலீஸ் பண்ணல, 6 ரிலீஸ் பண்ணல, 7லாம் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஜென்ரலாக நம்ம வேலைக்கு போன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் பணம் வந்தாலே நான் இன்சூரன்ஸ் பாலிசி தான்ப்பா நான் வாங்கியிருக்கேன், நீயும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு, ஜென்ரலாக வந்து டேக்ஸ் பிளானிங்கில் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சாலே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் டேக்ஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டேன், அதுலேயே நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு டேக்ஸ் பிளானிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் AV செந்தில் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, இப்போ டேக்ஸ் பிளானிங் எடுத்துட்டோம் அப்படின்னா மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது சார்? ஆக்சுவலாக வந்து டேக்ஸ் பிளானிங் பொறுத்தளவுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, ஒரு அவேர்னஸே வந்து ரொம்ப கிடையாது. உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் தான் வந்து லோயஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து டேக்ஸே ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ அமெரிக்கா போன்ற ஒரு வளர்ந்த நாடுகள் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ 100 பேர் அப்படின்னு ஜனத்தொகையோட பர்சன்டேஜ் 100 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the number of people who are filing tax returns அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45%, 50% அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அது ஒவ்வொரு கண்ட்ரி வேறுபடும். ஆனால் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க மேடம்? வாட் பர்சன்டேஜ் நீங்கள் நினைக்கிறீங்க? 30-40 இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு டேக்ஸ் ஃபைலிங் பார்த்தீங்கன்னா less than 5%. அதாவது கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து ஒரு 1.2 பில்லியன் 1.4 பில்லியன் சொல்கிறோம். அந்த 1.4 பில்லியன் பார்த்தீங்கன்னா the number of people who are actually filing tax returns அப்படின்னு பார்த்தீங்கன்னா less than 5% தான் மேடம். ஸோ அதனால் காரணம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டெவலப்பிங்கான ஒரு கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து வருமானம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வருமானம் கிடையாது. இந்த அரசாங்கம் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட நீங்கள் வந்து மாதம் 1 லட்சம் ரூபாய் கூட நீங்கள் லாபம் பண்ணிங்கன்னாக்க, அதாவது வருமானம் ஒரு சேலரிட் இன்கம் மாதிரி ஒரு 1 lakh மாதிரி வந்தால் கூட நீங்கள் வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஆனால் வந்து நில் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் போதும். ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 5% ஃபைல் பண்ணால் கூட கிட்டத்தட்ட ஒரு 3 அதாவது 50% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில் டேக்ஸ் ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ என்கிட்ட இன்கம் இருக்குது அப்படின்றத டேக்ஸில் சொல்லுவாங்க, பட் ஆனால் டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு வளரும் நாடுகளாக இருக்கிறதுனால இப்போ தான் வந்து அந்த அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இன்ஃபோசிஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம், மென்பொருள் நிறுவனம் இன்ஃபோசிஸ்ன்னு சொல்கிறவங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்கம் டேக்ஸ் டேட்டா பேஸு, சர்வரு, ஃபார்ம்ஸு இது எல்லாத்தையும் வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இது மெயின்டைன் பண்ணுறதே அவங்க தான் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணி அதை பண்ணுறதெல்லாம், அந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட் பண்ணுறது எல்லாமே இந்த மென்பொருளை பார்த்துக்கிறது வந்து இன்ஃபோசிஸ். இப்போ அவங்க வந்து ஒரு 2-3 இயர்ஸாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி உள்ளவங்கலாம் வந்து என்ன பண்ணாலும் வந்து ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணியிருக்கணுங்கிறாங்க. நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஒரு பேசிக் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேன் கார்டு வேண்டாமே தவிர, பட் எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து பேன் கார்டு மேண்டேட்ரின்ட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இஸ் ஆல்ரெடி லிங்க்டு. ஸோ இது வந்து பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியில் நான் சொல்கிறது வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 3 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் போனீங்கன்னா பேங்க்கில் போய் நீங்கள் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் செக்கையோ இல்லைனா ஒரு கேஷையோ நீங்கள் கட்டுறீங்கன்னா கூட மேலே அந்த டெபாசிட் ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் என்னன்னு எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்மலாம் என்ன பண்ணுவோன்னா, நல்லா
இது பண்ணவங்களாம் என்ன பண்ணால் 49,900 டெபாசிட் பண்ணுவாங்க, 49,800 டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இன்ஃபோசிஸ் இந்த மென்பொருள் நிறுவனத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கனாக்க எல்லா விதமான இதையும் லூப் ஹோல்ஸையும் வந்து லாக் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வந்து எஸ்பிஐயில் இருக்கட்டும், ஐஓபியில் இருக்கட்டும், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் இருக்கட்டும், சிட்டி யூனியன் பேங்க், எந்த பேங்காக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இனிமேல் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெறும் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாலே போதும், அரசாங்கத்துக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கிட்ட இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற பரிவர்த்தனை என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு வராங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ பெரிய பெரிய ப்ரைவேட் பேங்க்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 3-in-1 அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. 3-in-1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட் தரோம், ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் தரோம், ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நீங்கள் அது வச்சு கோவிடுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, எல்லா விதமான ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இன்ஃபோசிஸ் நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எப்பப்பெல்லாம் ஷேர் வாங்கி விற்கிறீங்களோ, நம்ம எல்லோரும் வீட்டில் தான் இருந்தோம், அப்போ அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா டிமேட் அக்கௌண்ட் நிறைய ஓப்பன் பண்ணிட்டோம், ஷேர்ஸ்லாம் வாங்கி விற்கிறோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸேஷன் பொறுத்த அளவுக்கு என்ன இருக்குன்னா, எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸும், அது ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் வந்து நிறைய டெபாசிட் பண்ணுறீங்க, அதாவது 10 லட்சத்துக்கு மேலே டெபாசிட் பண்ணுறீங்க, இல்லை 10 லட்சத்துக்கு மேலே வித்ட்ரா பண்ணுறீங்க ஒரு வருஷத்தில். இன்கம் டேக்ஸ் பொறுத்தளவுக்கு வருடம் அப்படிங்கிறது வந்து ஜனவரி டு டிசம்பர் கிடையாது. இன்கம் டேக்ஸ் பொறுத்தளவுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் தான் அது வருடம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டேக்ஸ், இப்போ இந்த நம்ம போடுற வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். எப்படி யூஸ் ஆகும்னா, போன ஃபினான்ஷியல் இயருக்கும் யூஸ் ஆகும், இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் இயருக்கு யூஸ் ஆகும். ஏன் இது போன ஃபினான்ஷியல் இயருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது ரெக்கார்ட் பண்ணுறது ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஜூலை 2025 இது நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க இன்னும் கூட இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து ஒன்லி ITR 1 அண்ட் ITR 4 இது மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர, இன்னும் ITR 2 ரிலீஸ் பண்ணல, ITR 3 ரிலீஸ் பண்ணல, ITR 5 ரிலீஸ் பண்ணல, 6 ரிலீஸ் பண்ணல, 7லாம் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், இந்த இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா விதமான ஃபார்மில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும், டேட்டாவை எப்படி கொண்டு வரணும். ஸோ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி, ஏன் சார் இவ்வளோ லோவாக இருக்குன்னு கேட்டது தான் என்னோட கேள்வி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 5 வருஷத்தில், அடுத்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேக்ஸ் ஃபைலிங் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5%லேருந்து 10%ஆவது போயிடும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மொத்தம் 100 கோடி பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை பொறுத்தளவுக்கு 100 கோடி பேர் இருக்கும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 கோடி பேராவது கண்டிப்பாக இன்கம் அந்த அளவுக்கு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ அதாவது ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்க்கும் நியூ டேக்ஸ் ரெஜிம்க்கும் என்ன சார், யாருக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும்? ஸோ இது வந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு பெரிய டிபேட் தான். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் யாருக்கு நல்லாயிருக்கும், நியூ டேக்ஸ் ரெஜிம் யாருக்கு நல்லா இருக்குங்கிற டிபேட் ரொம்ப நாளாக போய்கிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப சுருக்கமாக சொல்லணும், ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வருடத்திலிருந்து, அதாவது ஏப்ரல் 1, 2025க்கு அப்புறம் என்ன கேட்டிங்கனாக்கா 90% ஆஃப் த பீப்புளுக்கு, ஈவன் 95 கூட வச்சுக்கலாமே, 95% ஆஃப் த பீப்புளுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம் மட்டும்தான் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க போகுது. அதுவும் சேலரிடாக இருந்தால், ஃபார் சேலரிட் பீப்புளுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பெட்டராக இருக்கும். ஆனால் நான் சொன்ன இந்த வீடியோ வந்து போன ஃபினான்ஷியல் இயர் இருக்கவங்களுக்கும் யூஸ் ஆகும்னு சொன்னேன். ஏன்னா இன்னும் இன்கம் டேக்ஸை அவங்களாம் ஃபைல் பண்ணல. லாஸ்ட் இயர் இருந்தவங்களுக்கு, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 24 to 25, அதாவது மார்ச் 31, 25 வரைக்கும் அவங்க ITR ஃபைல் பண்ணலன்னா அவங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தது. என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்பர் 1 பெனிஃபிட் வந்து செக்ஷன் 80Cன்னு சொல்லுவாங்க. இந்த 80C அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் செலவழிக்கிறீங்களோ, எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ, இது எல்லாத்தையும் சேர்த்து 1,50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இது என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 பேரோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஒரு 30,000 40,000 நான் ஃபீஸ் கட்டுறேன். அதை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கேஷில் கட்டியிருக்கக்கூடாது. ஒன்று செக்கு கொடுத்து கட்டியிருக்கணும், இல்லைனா டெபிட் கார்டில் கட்டியிருக்கணும், அப்படி இல்லைனா பேங்க்கில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். ஒரு சமயம் நான் கேஷ் கட்டியிருந்தேன்னா என்கிட்ட ரெசிப்ட் வந்து ப்ராப்பராக என்கிட்ட ரெசிப்ட் இருக்கணும், அதாவது அந்த ஸ்கூல் ரெசிப்ட் என்கிட்ட இருக்கணும். ஸோ இப்போ என்னோடய 2 குழந்தைங்களுக்கு நான் பே பண்ணியிருக்கேன்னா அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் என்கிட்ட இருக்கும். நம்ம ஜென்ரலாக வந்து நம்மளை மாதிரி, உங்களை மாதிரி, என்ன மாதிரி ஒரு சாதாரணமாக இருக்கிறவங்கலாம், நம்ம அப்பாலாம் வந்து அந்த காலத்தில் அப்பா அம்மா மாமாலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எல்லோரும் LIC பாலிசி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம வேலைக்கு போன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் பணம் வந்தாலே, நான் இன்சூரன்ஸ் பாலிசி தான்ப்பா நான் வாங்கியிருக்கேன், நீயும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கிடு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்ச் 30க்கு முன்னாடி உனக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும்
அப்படின்னு சொல்லி ஒரு இன்கம் டேக்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசியை எல்ஐசியோ அது ஏதோ ஒரு பாலிசியை வந்து தலையில் கட்டிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி போகிறீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக உள்ளே போனால் கூட சார் ஒரு நல்ல பாலிசி ஒன்று இருக்குது சார், இந்த பாலிசி சேர்த்து எடுத்துக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி போனால் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. ஹெச்டிஎஃப்சியில் சஞ்சய் பார், சஞ்சய் ப்ளஸ் வாங்கிக்கோங்க சார் அப்படிம்பாங்க. ஐசிஐசியில் இருந்தால் சார் ஐசிஐசியில் கோல்டு அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது சார், ஐசிஐசியில் பிளாட்டினம்னு ஒரு பாலிசி இருக்குது சார், அது வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட் மினிட்ல விஷயம் தெரியாமல் டேக்ஸ் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா 1 லட்சம் 1.5 லட்சத்தை கொடுத்து பாலிசி வாங்கிடுவோம். இப்போ என்ன ஆயிடுதுன்னா செக்ஷன் 80C பெனிஃபிட்டில் நீங்கள் வந்து ஏற்கனவே 2 குழந்தைய படிக்க வச்சுருக்கீங்க, இது ஒன்று எடுத்திருக்கீங்க. ஸோ அதே மாதிரியாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதாவது என்கிட்ட ஒரு ப்ரைமரி ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக நம்ம ஆசைப்படுறது என்ன, ஒரு 2 வீலர் வேணும், நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். ஸோ நமக்கு ஒரு வீடு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 30 வயசில் நான் என்ன பண்ணுறேன்னா இஎம்ஐக்கு லோனை போட்டு ஒரு வீடை வாங்கிட்டேன். இப்போ நான் இஎம்ஐக்கு லோனை போட்டு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் மாதம் நான் இஎம்ஐ கட்டிக்கிட்டே வருவேன். நான் ஒரு இஎம்ஐ கட்டுறேன்னா அதில் 2 போர்ஷன் இருக்கும். ஒரு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுன்னு இருக்கும், ஒரு போர்ஷன் பார்த்திங்கனாக்க பிரின்சிபல்னு இருக்கும். ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தி அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கட்டுறது தான் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர பிரின்சிபல் கட்டுறது கம்மியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த செக்ஷன் 80C பொறுத்தளவுக்கு என்னென்னலாம் பிரின்சிபல் ரீபே பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் 24-25 இருந்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் கிட்டத்தட்ட நான் ஒரு மேஜிக் நம்பர் சொல்கிறேன், ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நம்பர் சொல்கிறேன், 3 to 3.5 lakhs. அது என்னது 3 to 3.5 lakhs அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தி சம்மரி ஆஃப் டிடக்ஷன்ஸ் அண்டர் ஓல்டு பெனிஃபிட் ஸ்கீமில் வந்து 3 to 3.5 lakhs வந்ததுன்னா உங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபினான்ஷியல் இயர் 25-26ன்னு எடுத்திங்கனாக்கா நீங்கள் இந்த அமௌண்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 3.5 lakhs இது வந்து நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிவிடுங்க. 7 to 8 lakhs வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் 95% ஆஃப் த பீப்புளுக்கு கோயிங் ஃபார்வர்டு வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 12 lakhs வரைக்கும் அவங்க எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண வேணாம். ஆனால் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அது பெனிஃபிஷியலாக இருக்கும். நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பெட்டர். கண்டிப்பாக சார். இப்போ வந்து டேக்ஸ் பிளான் பண்ணும்போது பண்ணுற காமன் மிஸ்டேக் என்ன சார்? ஜென்ரலாக வந்து டேக்ஸ் பிளானிங்கில் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சாலே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் டேக்ஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டேன், அதுலேயே நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு வேலை பண்ணி முடித்த மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ டேக்ஸ் ஃபைலிங் இஸ் நாட் ஈக்குவல் டு டேக்ஸ் பிளானிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக்ஸ் ஃபைலிங்கிறது ஒரு கடமை. அந்த டேக்ஸ் ஃபைலிங் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபோசிஸ் சொன்ன மாதிரி அவங்க 2-3 ரிப்போர்ட் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக 3 ரிப்போர்ட் இருக்கு. அந்த 3 ரிப்போர்ட்டையும் எழுதி வச்சுக்கிட்டோம். ஒன்று வந்து ஃபார்ம் 26ASன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்பாங்க, அப்புறம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சம்மரிம்பாங்க. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் ஃப்ரீயாக இருக்கும். உங்களுடைய பேன் நம்பரில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா வெப்சைட்டில் போய் கணினியில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. நீங்கள் எதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட சும்மா ஒரு 1000 ரூபாய் ஒரு 100 ரூபாய் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ ஒரு இடத்துல வட்டி வந்திருக்கு, அந்த வட்டி தெரியாமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட அவங்க நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணதை வச்சு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து எல்லாம் நினச்சிக்கிறாங்க நான் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டேன், நான் டேக்ஸ் பிளான் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கிறேன். இது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. 2வது எல்லாரும் வந்து பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டேக்ஸ் பிளானிங் வந்து நம்ம கடைசியாக தள்ளி போடலாம். நம்ம இந்தியன்ஸே சரி, சாதாரணமாக நீங்களும் சரி நானும் சரி அப்படின்னா ஒரு நம்ம அந்த ஸ்கூல் நாள்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், பரீட்சைக்கு படிக்கணும் அப்படின்னாலே எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி படித்தா போதுமா, அதில் எது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், மிஸ் என்ன கேட்பாங்க, போன குவார்ட்டர்லி எக்ஸாமில் என்ன கேட்டாங்க, இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் என்ன கேட்பாங்க, 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பண்ணுவோமா, இப்படி தான் நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து நம்ம ட்ரெயின் ஆகிருக்கோம். அதே மாதிரி மிஸ்டேக் தான் இப்போவும் எல்லோரும் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா மார்ச் மாதத்தில் வந்து பண்ணுறாங்க. ஜென்ரலாக வந்துட்டு நீங்கள் டேக்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது பிகினிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்லேயே பண்ணணும். அதே மாதிரி இப்போ நான்லாம் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறேன் அப்படின்னாக்க நான் ஜூன் 15ஆம் தேதி அன்றைக்கே ஒரு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டிட்டேன். அதாவது ஏப்ரல் மே ஜூனுக்கு என்ன வருமானம் வருமோ அந்த வருமானத்துக்கு உள்ள இதெல்லாம் எடுத்து செலவெல்லாம் கழிச்சிட்டு ஜூன் 15 அன்றைக்கி ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஜூலை, இன்றைக்கி தான் நம்ம ஜூலையில் இருக்கோம். இப்போ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படின்னா செப்டம்பர் 15க்கு முன்னாடி 50% ஆஃப் த டேக்ஸ் நான் கட்டிடுவேன். அதே மாதிரி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னாக்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 15க்கு முன்னாடி 75% ஆஃப் த டேக்ஸை கட்டிடுவேன். அடுத்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சாக இருந்தால் மார்ச் 15க்கு முன்னாடி 100% ஆஃப் த டேக்ஸை கட்டிடுவேன். எந்த விதமான இதுவுமே வந்து கேஷில் ஹேண்டிலே பண்ண மாட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு ஜிபே இருக்குது, இன்றைக்கி வந்து எல்லாமே இப்போ இதில் இருக்கிறதுனால யூபிஐ இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால நான் எந்த விதமான கேஷ் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணாமல் எல்லாமே பேங்க்கில் போகிறதுனால
ஆடிட்டிங்கும் ஈஸியாக இருக்குது, ஃபைலிங்கும் ஈஸியாக இருக்குது, ஜிஎஸ்டியும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டேக்ஸை பிளான் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டாக பண்ணிங்கன்னா டேக்ஸ் ஃபைலிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேடம்.